வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை சாப்பாடு வாங்குறதுக்காக நான் வந்துட்டேன். ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா, எனக்கு பிடிச்ச ஆப்ப கடையிலேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து நாங்கள் சென்ட்ரல் பார்க்னு ஒரு பார்க் இருக்குது, அது பக்கத்தில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடு வரதுக்கு. வந்த உடனே வீட்டில் போய் திறந்து பிரித்து வேந்திர வேண்டியது. ஆப்பக்கடை வேன் வந்துச்சு. உள்ளேருந்து இப்போ இறக்கும் எல்லாத்தையும் நினைக்கிறேன். கடை சாப்பாடை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வீட்டில் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிடுவோம். இன்னைக்கு ஆப்பக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை எடுத்து அன்லோட் பண்ணலாம். $54 ஆயிருக்கு இந்த மீலுக்கு. முதல் ஐட்டம் வந்து சிக்கன் 65, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். பரோட்டா, 2 பெரிய பரோட்டா நல்லா திக்காக இருக்கு. சிக்கன் கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கு ஸ்மெல். அப்புறம் என்னோட ஃபேவரட் ஆம்பூர் மட்டன் பிரியாணி, சீரக சம்பா போட்டு சூப்பரான ஆம்பூர் மட்டன் பிரியாணி. அப்புறம் இதில் வந்து ரசம், சிக்கன் கோழி சூப், அது பிரியாணிக்கு ரைத்தா, சால்னா, அப்புறம் ஸ்பெஷல் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் கறி. இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தவன் சிக்கன் பீசஸ் இருக்குதுல. இந்த பரோட்டாக்கு சைட் டிஷ் இது. பீஸ் இருக்குதுங்களா, சிக்கன் கறி, சூப்பரான சிக்கன் கறி, நல்ல பீசஸ் 2 இருக்கு. ரைத்தா ஃபார் பிரியாணி அண்ட் சால்னா, கோழி சூப் திறக்கிறேன். வாய் ஊறுது எனக்கு. நீதான் சாப்பிட போற கால் பண்ணது. சைந்தவி நார்மல் சைந்தவியும் சைந்தவி வித் பிரியாணியும் 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன். உலகத்தில் வந்து பிரியாணி வந்ததுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒருத்தன் சீரியல் சாப்பிட்றான். என்ன ஆனாலும் எங்கள் வீட்டில் ஒருத்தன் காலையில் விடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு நான் சீரியல் 2 மணி அப்போ தான் நான் சீரியல் மத்தியானம் 2 மணிக்கு சீரியல் தான் சாப்பிடுவேன். கோழி சூப் சூப்பராக இருக்குது. கோழி சூப் செம்ம டேஸ்ட். சரி, இது வெயிட் பண்ணாமல் களத்தில் இறங்க போகிறேன். டவுட்டே இல்லை, சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஆனால் சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அப்படியா? பிரியாணி சூப்பர், கொத்து பரோட்டா சூப்பர், சிக்கன் 65 சொல்லவே வேணாம். கிரேவியில் இன்னும் கொஞ்சம் எனக்கு காரம் தேவை, பட் குழம்பு சூப்பராக இருக்குது. கோழி சூப்பு எக்ஸலண்ட். எல்லாமே இதில் மட்டன் பீசஸ் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா
என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்லேருந்து என்னோடய சாப்பாடை ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்து சாப்பிட்றேன். மனம் குளிர்ந்து வயிறும் ஃபுல்லாகி ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. ஆஸ் யூஷுவல் காஃபி அது எல்லாமே இப்படி. இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் வந்து இந்த சீரக சம்பா ரைஸில் பண்ணது. நாங்கள் என்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட ஆரம்பித்தோமோ, ரொம்ப வருஷம் முன்னாடியிலேருந்து, சன்னிவேலில் இருக்கட்டும், சாண்டா கிளாரா இருக்கட்டும், பிளசன்டனில் இருக்கட்டும், எங்கே சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். பிளசன்டனில் ஓப்பன் பண்ண புதுசில் கூட அவங்க வந்து மேட்சப் பண்ண ட்ரை பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் இப்போ வந்து சான்ஸே இல்லை. எல்லா 3 ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரே டேஸ்ட்டு, ஒரே ஃப்ளேவர், கன்சிஸ்டன்சி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட சக்ஸஸே. அதே மாதிரி அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க ஒப்ளைச் பண்ணி, நீங்கள் அவங்க சரியில்லைன்னு சொன்னால் கூட உடனே இல்லை, நோ ப்ராப்ளம், நாங்கள் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு தரோன்னு சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். அது ரொம்ப முக்கியம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு காரணத்துக்காகவே இதுக்கு 10 out of 10 நான் கொடுப்பேன். சரி, நாங்கள் எங்கள் லஞ்சை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெஷலாக சாப்பிட்ருக்கீங்களா, என்ன பண்ணீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சண்டே இங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் நடக்கும் எங்களோட ஏரியாவில். உழவர் சந்தை, அமெரிக்காவில் உழவர் சந்தை. எங்களோட புதுசாக லைப்ரரி, இப்போ நேராக இருக்கிற ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், அந்த சைடில் ரைட்டில். அந்த பில்டிங் வந்து பழைய லைப்ரரி. அந்த லைப்ரரி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, அதை இடிச்சிட்டு எல்லாம் பண்ணி இப்போ புதுசாக இந்த லெஃப்டில் இருக்கு பாருங்க, பெரிய பில்டிங், டவுன் ஹால், லைப்ரரி எல்லாம் சேர்த்து கட்டியிருக்காங்க. இதோடைய பார்க்கிங் லாட்டில் தான் நம்மளுக்கு உழவர் சந்தை நடக்கிற இடம். பழைய லைப்ரரி ரைட்டில் இருக்கு, புது லைப்ரரி இங்கே இருக்கு. நான் லைப்ரரியை ஃபர்ஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு. டவுன் ஹால் அண்ட் லைப்ரரி இறங்கிட்டு காட்டுறேன். நேற்றுக்கு இதே இடத்துக்கு தான் வந்தோம். எப்படி காலியாக இருந்ததுன்னு பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. காய்கறி இருக்கு, சாப்பாடு விற்கும், ஃப்ரூட்ஸ் விற்கும். காஃபி இருக்கு. ஃபேஸ் மாஸ்க் required. ஐஸ்கிரீம் கடை, சரக்கு ஐஸ்கிரீம், சிக்கன் அண்ட் வாஃபிள் வாங்கிட்டு பார்த்தா. ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஸோ இதுதான் எங்களுடைய ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஃபைண்டு. காய்கறி வாங்கினேன். கத்திரிக்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்கீரை. இது வந்து பாவக்காய், ஆனால் இந்த ஊரோட பாவக்காய், பிட்டர் மெலன். பாவக்காய் டேஸ்டே தான் இருக்கும். அதோடைய சிஸ்டர் இது சூப்பராக இருக்கும். இது வெங்காயம் தக்காளி போட்டு இது ஒரு ரெசிபி நான் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து வெஜிடபிள்ஸ். ஏற்கனவே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஆமாம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். போட்டு நீங்கள் அந்த லிங்க் போய் போட்டு பாருங்கள். இது வந்து தின்பண்டங்கள், எங்களுடைய பிரஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ். ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சிக்கன் அண்ட் வாஃபிள், ஃப்ரைட் சிக்கன் அண்ட் வாஃபிள்ஸ் வித் சிரப்பு. இது வந்து சீஸ் கேசடியா. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். முட்டை, ஹாஷ் ப்ரவுன், சாசேஜ் எல்லாம் இருக்குது. அப்புறம் பார்பிக்யூ பண்ண சிக்கன் ஸ்கியூவர். அப்புறம் ஃப்ரைட் பனானா. அப்புறம் இதோட வந்து சாசஸ்ஸு இதெல்லாம் தனியாக ஸ்வீட் வச்சுக்கிறேன். வெஜ் ரோல் அண்ட் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். அது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் கிராசாண்ட். அப்புறம் இது வந்து பிரெட் புடிங். அப்புறம் ஃபைனலாக ஸ்பைசி சாக்லேட் கேக். இது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் சாப்பிட்டு எங்களோட பிரஞ்ச் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டு என்ஜாய் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். சிக்கன் சரியா? சூப்பராக இருக்குது எல்லாமே. ஒரு பைட் நான் எடுத்து பார்த்துட்டேன் ஆல்ரெடி. செம்ம டேஸ்ட்டு. அதுவும் ரொம்ப அழகாக. அது வந்து இது டர்க்கி அண்ட் சீஸ் வச்சு கிராசான். எனக்கு பிடிச்ச ஹேஷ் ப்ரவுன் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. பழம்பொரி மாதிரி இருக்கு. நம்ம ஊர் பழம்பொரி மாதிரி சூப்பராக இருக்கு. அது நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஸ்பைசியாக இருக்குன்னு சொன்னாங்க அவங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ண போகிறோம் நாங்கள் இனிமேல். குழந்தை பிரச்சனை இல்லாமல் என்ஜாய் பண்ணுது பிரேக்ஃபாஸ்ட்டை. இந்தியன் சாப்பாடை தவிர எந்த சாப்பாடு வேணால் வாங்கி கொடுத்துரு.